வெல்கம் டு டிவிஎஸ் தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. நான் உங்கள் ராஜா. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனில் ராத்திரி வேலையில் யாரோ ஒருத்தர் கையில் பெட்டர் மேக்ஸ் லைட்டே தான் வேணும்ட்டு அந்த லைட் எடுத்துட்டு யாரையோ தேடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ இங்கே தான் இருக்கிற, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். ஆனால் அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஓனை மனுஷன் அடிச்ச அடியில வயிறு கிழிஞ்சி குடல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கான். முகத்திலேயே சதை அப்படியே கிழிஞ்சு போயிடுச்சு. அடிச்ச அடியில ஒரு கட்டத்துக்கு மேல சோர்வாய் போயிடுறான். ப்ளீடிங் அதிகமானதுனால. அப்பா நான் என்னடா எத்தா தண்டி அப்படியே அந்த ஓனை மனுஷன் அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி வரான். ஏறி வந்து ஒரே அழுத்து. அவ்வளவுதான். இப்பதான் டைட்டிலே போடுறாங்க, உல்ஃப் மேன். அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு மண்டை ஓட்டை காட்டுறாங்க. அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு அதை பத்தி வியாக்கணம் பேசிட்டு இருக்கான் ஹீரோ. இவரு இந்த படத்துடைய ஹீரோ பேரு லாரன்ஸ். ஆக்சுவலா இங்க வந்து டிராமா நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். ஸோ டிராமால அவர் தான் ஹீரோ வேஷம் போட்டிருக்காரு. விலங்குகளை பத்தி பேய்களை பத்தி அவரு டிராமா போட்டுட்டு இருக்காரு. அப்ப தூரத்துல ஒரு பொண்ணு அவளை நல்லா உத்து பாக்குறா. இவதான் இந்த படத்துடைய ஹீரோயின் எமிலி. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மேக்கப் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த எமிலி வரா. வந்து ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படிங்கிறா. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. நான் உங்க அண்ணனை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்கறான், என்னது அண்ணனா, அவரு வந்திருக்காரா அப்படின்ட்டு கேட்கறான். இல்ல அவரு வரல, நான் தான் வந்திருக்கேன், அவரை பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எல்லாத்தையும் சரி எல்லாரும் கொஞ்சம் வெளில போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிடுறான். இப்ப எமிலி சொல்றா, நானும் உங்க அண்ணனும் கிட்டத்தட்ட 5 வருஷமா காதலிச்சோம். என்கிட்ட சொல்லாம உங்க அண்ணன் எங்கேயும் போக மாட்டாரு. ஆனா என்னன்னு தெரியல, கடந்த 2 வாரமா உங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ண முடியல. எங்க இருக்காருன்னே தெரியல. ஊர்லயும் விசாரிச்சு பார்த்துட்டேன், அவர் எங்கேயுமே இல்ல. கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க, உங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோவோ, இதை பாருங்கம்மா, எப்ப எங்க அம்மா இறந்தாங்களோ அப்பவே நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். சோ எனக்கும் அந்த ஊருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்பப்போ எங்க அண்ணன் கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுவேன். ஆனா அவனை பார்த்தே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுவும் இல்லாம எனக்கு இங்க கான்ட்ராக்ட் இருக்கு. அடுத்த 3 வருஷத்துக்கு நான் எங்கேயும் நகர முடியாது. சோ என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு கிளம்புங்கன்ட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவங்கள வழி அனுப்பிடுறான். அதுக்கு எமிலியோ, காணாம போனது உங்க அண்ணன், உனக்கு அந்த ஒரு உறுத்தல் கூட இல்லையா அப்படிங்கிறா. குட் நைட் பாய் அப்படிங்கிறான். ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ இங்க டிராமால வேணா அனிமல்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி எல்லாம் நீ ஆக்ட் பண்ணலாம். ஆனா அந்த ஊர்ல ஏதோ ஒரு விலங்கு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த விலங்கு தான் உங்க அண்ணனை சாகடிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்க. அதை மனசுல வச்சுக்கோ. அந்த விலங்கு தேடி போனதுனால தான் உங்க அண்ணன் காணாம போயிட்டான். ஒருவேளை அந்த விலங்கு உங்க அண்ணனை கொண்டு இருக்குமோன்னு என் மனசுக்கு ஒரு பயமா இருக்கு. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், தயவு செஞ்சு நீங்க தான் வந்து அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கோ இப்ப நைட்டு பூரா தூக்கமே இல்ல. மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்த சீன்லயே அவர் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஊருக்கு வந்ததுமே இவர் வீட்டுக்கு வர. இவங்க தான் இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி மாதிரி. அவங்க அப்பா ஒரு பெரிய ஜமீன்தார், அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடி அதோட சிலையை வந்து வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ அப்பா அப்பா அப்படின்ட்டு கத்திட்டு உள்ள வராரு. அந்த நாயை பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்ப அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா கரெக்டா வந்துடுறாரு. வா மகனே, இத்தனை நாளா எங்கடா போயிருந்த? நான் லண்டன்ல இருந்தேன், டிராமா ஆர்டிஸ்டா இருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோ கேட்கறாரு. அதுக்கு அப்பாவோ, உங்க அண்ணன் இறந்துட்டாரு, உங்க அண்ணன் இறந்து 2 நாள் ஆகுது அப்படிங்கிறான். அதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இறந்துட்டானா? எப்படி இறந்தான் தெரியல, ஏதோ ஒரு விலங்கு அவனை அடிச்சு கொன்னதா எல்லாம் சொல்றாங்க. அவன் டெட் பாடி கூட ஊர் மார்ச்சுரியில தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோ ஊர் மார்ச்சுரிக்கு போய் அண்ணனோட டெட் பாடியை பார்க்கறதுக்காக போறாரு. அப்ப அங்க இருக்கிற எம்ப்ளாயி, நாங்க உங்க அண்ணன் பாடியை கண்டுபிடிக்கும் போது இதெல்லாம் அவருடைய சட்ட பேண்ட்ல இருந்தது, இந்த ஐட்டம்ஸ் பூரா அவருக்கு சொந்தமானது அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. ஹீரோ இப்ப அவங்க அண்ணனோட டெட் பாடியை பார்க்கறதுக்கு போகும்போது அந்த எம்ப்ளாயி சொல்றான், இல்ல வேணாம், நீங்க போய் பார்க்காதீங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, அவன் என் அண்ணன், நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கவரை ஓபன் பண்றாரு. கவரை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அண்ணன் சூம்பி போன மம்மி கருவாடு மாதிரி ஆகி போயிருக்கான். இப்ப ஹீரோ அவங்க அண்ணனோட பிலாங்கிங்ஸ்ல இருந்து ஒரு டாலரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அது ஒரு பாரு குடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த டாலரை பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படி நம்ம ஊர்ல வேலை வெட்டி இல்லாத சில கிழட்டுங்க ஒரு டீ கடையில உட்காந்து பஞ்சாயத்து பேசுவாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் இந்த பார்ல வேலை வெட்டி இல்லாத சில கிழட்டுங்க வீண் நாயம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஜமீன்தார் குடும்பங்கிறதுனால இவங்கள பத்தி தான் அந்த ஊரே டாபிக். எப்படி அந்த ஜமீன்தார் பையன் செத்துருப்பான், ஏதாவது குடிச்சிட்டு கிடிச்சிட்டு எங்கேயாவது போய் செத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இவனுங்க கேலி கிண்டலா பேசிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப அதுல ஒருத்தன் உண்மையை சொல்றான். சுமார் 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜமீன்தாரு ஒரு வேட்டைக்காக கிளம்பினாரு. ஆனா அவரை ஏதோ ஒரு விலங்கு கடிச்சதா சொல்றாங்க. அந்த விலங்கு கடிச்சதுல இருந்து அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சதாகவும், முழு பௌர்ணமியான அவர் வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப அதுல கிழவனுங்க சொல்றானுங்க, அவன் ஒரு தொடர்நடிகை அந்த ஜமீன்தாரு, அவன்லாம் சும்மா வேட்டைக்கெல்லாம் போயிருக்க மாட்டான், நம்ம கிட்ட சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோவுடைய அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ வராரு. ஒழுங்கா பாருக்கு வந்தமா குடிச்சமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடச்சு விட்டுருவன்ட்டு கீழே இருக்கிற அந்த ஒயின் எடுத்து மூஞ்சிலே அடிக்கிறாரு. இப்ப அப்படியே அடுத்த சீன் கட் பண்ணா ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன்டா ஒழுங்கா பாருக்கு போனா குடிச்சிட்டு வர மாட்டியா, அங்க என்னடா சண்டை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தானுங்க, அதான் எனக்கு கோவம் வந்துச்சு, அதான் அடிச்சிட்டேன்
அப்படின்னு சொல்லும்போது, என்னைய பத்தி தப்பு தப்பா பேசுனானுங்களா? என்ன பேசுனானுங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஏதோ வேட்டைக்கு போனீங்களாமா? அப்ப ஏதோ ஒரு விலங்கு உங்கள கடிச்சிருச்சாமா? அன்னையிலேருந்து நீங்க வேட்டைக்கு போறதில்லையா? முழு பௌர்ணமி ஆனா நீங்க வீட்டுக்குள்ளேயே பயந்து ஒடுங்கிக்குவீங்களாம். வேட்டைக்கு எங்கேயும் போமாட்டீங்களாமா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா மவனே! அத பத்திலாம் எதுவும் பெருசா கண்டுக்காத. சொல்றவன் 1000 சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். நீ எதுவும் கண்டுக்காத. அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு. ஹீரோக்கும் இப்ப தலையெல்லாம் பிச்சுக்கும் போல இருக்குது. நம்ம அண்ணன எந்த விலங்கு கடிச்சு கொன்னுருக்கும்? அப்படின்ட்டு கேட்கும்போது, அது என்ன விலங்குன்னு எனக்கு தெரியும். அது ஒரு கரடி. என்னது? கரடியா? ஆமா. மலைவாழ் மக்கள் தான் அந்த கரடிய யூஸ் பண்ணுவாங்க. கரடிய காட்டி வித்த காட்டுறவங்க. அந்த கரடி தான் உங்க அண்ணன கொன்னுருக்குமோன்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப ஹீரோ அவருடைய ரூம்க்கு படுத்து தூங்க போலான்ட்டு நெனச்சு போகும்போது, ஒரு ரூம்ல இருந்து சத்தம் வருது. அது என்னடான்னு பார்த்தா, அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. அவரும் அவங்க அண்ணனும் சின்ன வயசுல பேசிக்கிட்டது, அந்த ரூம்ல ஒண்ணா படுத்து தூங்குனது, இதெல்லாம் அவருக்கு பழைய நினைவுகள் வருது. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு வந்திருக்கு. அத கேட்டு அவங்க அண்ணன் ஹீரோவ எழுப்புறாரு. லாரன்ஸ், லாரன்ஸ் அப்படின்ட்டு எழுப்பும்போது, தம்பி எந்திரிக்கிறாரு. ஹீரோ எந்திரிக்கிறாரு. "லாரன்ஸ் வெளியில ஏதோ சத்தம் வருதுப்பா" அப்படின்ட்டு அவங்க அண்ணன் சொல்றான். சின்ன வயசுலயே நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு வீரத்தீர சூரனா இருந்திருப்பாரு. "இருண்ணா நான் போய் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு கையில விளக்கு எடுத்துட்டு போய் பார்க்குறாரு. அவங்க அண்ணனும் பயந்தாங்குழி மாரி பின்னாடியே அந்த ரூம்குள்ளேயே இருந்துக்கிறான். "நான்லாம் வரலப்பா, நான் இங்கே இருக்கிறேன். நீ போய் பார்த்துட்டு வான்ட்டு." ஹீரோ தோட்டத்து பக்கமா பார்க்குறாரு. அங்க பூரா எல்லாம் ரத்தமா சிந்தி கிடக்குது. அப்படியே போய் பார்க்கும்போது, அவங்க அப்பாவ காட்டுறாங்க. அவங்க அப்பா மடியில அவங்க அம்மா கழுத்தறுத்து செத்து போய் கிடக்குறாங்க. கையில கத்தி இருக்கு. அதாவது அவங்க அம்மா சூசைட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே நெனப்பு அவருக்கு வருது. அப்படியே இப்ப அந்த கதவ அப்படியே சாத்திக்கிறாரு. இப்ப அவங்க அண்ணனுக்கு இறுதி சடங்கு நடக்குது. ஹீரோயினும் அங்க வந்திருக்கிறா. இப்ப ஹீரோவோ, "இத பாருங்க, அண்ணன் இறந்து போயிட்டாரு. தயவு செஞ்சு உங்க வாழ்க்கைய நீங்க போய் பாருங்க. வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம், குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருக்க பாருங்க" அப்படின்ட்டு ஹீரோ அட்வைஸ் பண்றாரு. அதுக்கு எமிலியோ, "இல்ல, நான் உங்க அண்ணன ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். தயவு செஞ்சு உங்க அண்ணனுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உங்க அண்ணன என்னால மறக்க முடியல. மறக்கிறப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த விலங்கு உங்க அண்ணன கொன்னுச்சுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ, "கவலைப்படாதீங்க, அத நான் கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப எமிலிய ஹீரோவும் அவங்க அப்பாவும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. வழி அனுப்பிட்டு அவங்க அப்பா சொல்றாரு, "இன்னைக்கு முழு பௌர்ணமி. இன்னைக்கு எப்படியும் அந்த விலங்கு வெளியில வர நாள். மேபி கரடியா இருக்கலாம். இல்ல எதுவா கூட இருக்கலாம். அதனால தயவு செஞ்சு நீ வீட்ட விட்டு எங்கேயும் வெளியில போயிடாத. வீட்டுக்குள்ளேயே இரு. கதவை கதவு ஜன்னல் எல்லாத்தையும் தாப்பால் போட்டு வச்சுக்கோ" அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஹீரோவோ பொழுது சாஞ்ச உடனே கரடி வித்த காட்டுற அந்த மலைவாழ் மக்கள் கிட்ட கிளம்பி போறாரு. முழு பௌர்ணமி, நிலவு வந்துருச்சு. அந்த கிராமத்துக்குள்ள ஹீரோ வந்த உடனே ஒரு பையன் ஓடி "குதிரைய குடுங்க, நான் கட்டி போடுறேன்" அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோவோ அவங்க அண்ணன் வச்சிருந்த டாலர காமிச்சு, "இந்த டாலர யார் செஞ்சு குடுத்தது? இங்க இருக்கிறவங்க தான் செஞ்சு குடுத்துருக்கீங்க. நான் அவங்கள பார்க்கணும்" அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த பையனும், "நீங்க அதுக்கு மலேவாவ பார்க்கணும். மலேவாங்கிறது ஒரு லேடி. அவங்க தான் இந்த டாலர பண்ணி குடுத்தது. அவங்க அந்த கேபின்குள்ள தான் இருக்காங்க" அப்படின்ட்டு கைய காட்டுறான். இப்ப ஹீரோ அந்த மலேவாவ போய் பார்க்குறாரு. டாலர காமிச்சு, "நீங்க தானே இத எங்க அண்ணனுக்கு செஞ்சு குடுத்தீங்க. எங்க அண்ணன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க அண்ணன எந்த மிருகம் சாவடிச்சுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்" அப்படின்ட்டு கேட்குறாரு. "ஏப்பா, 1000 பேர் வராங்க போறாங்க. அதெல்லாமா நாங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்? பர்ட்டிகுலரா உங்க அண்ணன ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி ஒண்ணும் இல்லப்பான்ட்டு" அந்த அம்மா சொல்றாங்க. "இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த டாலர நீங்க எங்க அண்ணனுக்கு குடுத்துருக்கீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க, இப்படியே இங்க கான்வர்சேஷன் போக போலீஸுங்க இப்ப அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்றாங்க. அந்த கரடிய கூண்டுல அடிச்சு எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மலைவாழ் மக்கள சரவுண்ட் பண்ணதுக்கு அவ்வளோ ஒரு சீன் போடுறாங்க. அதுல ஒருத்தன் விஸ்வாசம் அஜித்ன்னு நெனப்பு ஒருத்தனுக்கு நல்லா தாடி கிருதாலாம் பெருசா வச்சுக்கிட்டு, "வாடா வாடா வாடா, மிருகமாவது மனுஷனாவது, நாயாவது ஓநாயாவது, எது வேணாலும் வரட்டும். இன்னைக்கு நான் ஒரு கை பாத்துறேன்ட்டு" ரொம்ப தெனாவட்டா முன்னாடி வரான். ஆனா இப்ப போலீஸுங்க அந்த கிராமத்துக்குள்ள அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. "ஒழுங்கா கரடிய எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. கரடியெல்லாம் நீங்க வச்சுக்கக்கூடாது. இது நெறைய பேத்த கொல்லுது" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேசிட்டு இருக்கும்போதே கரடி ஏதோ ஒண்ணு ஸ்மெல் பண்ணுது. கரடிக்கு தெரிஞ்சிருச்சு அந்த மிருகம் இங்க வந்துருச்சுன்னு. கரடி இப்ப எந்திரிச்சு ஒரு உருமுது. எல்லாரும் அப்படியே பயந்துகிட்டு பின்னாடி நகர்றாங்க. அதுல ஒருத்தன், "ஐயோ காப்பாத்துங்கன்னு" சொல்லிட்டு கத்திட்டு முன்னாடி வரான். அப்படியே கீழ சாய்றான். முதுகு தண்டு, முதுகு எலும்பு அப்படியே பொல பொல பொலன்னு கொட்டுது. எல்லாரும் தலை தெறிக்க ஓடுறானுங்க. "ஐயோ மிருகம் வந்துருச்சு, மிருகம் வந்துருச்சுன்னு" தலை தெறிக்க ஓடுறானுங்க. ஹீரோவும் வெளியில வந்துடுறாரு. "என்னடா நடக்குது?" அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தனுக்கு கையை துண்டாயி கத்திக்கிட்டே ஓடுறான். அதுல ஒருத்தனை பிடிச்சி, "ஐயோ என்னையா நடக்குதுங்க?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "சைத்தான் சைத்தான் வந்துருச்சு, சைத்தான் வந்துருச்சு, ஓடுங்க, உயிரை காப்பாத்திக்கோங்க" அப்படின்ட்டு எல்லாம் தலை தெறிக்க ஓடுறானுங்க. இப்போ ஒரு போலீஸ் சும்மா இருக்காம ஒரு டெட் பாடியை பார்க்கறான். அந்த டெட் பாடியில கோல்டு செயின் போட்டிருக்கு. அந்த செயின் எடுக்கிறதுக்காக கையை உள்ள விடுறான். போடு, அந்த மிருகம் அவனை கடிச்சதுல 2 விரலே துண்டாய் போச்சு. தவடைக்கு கீழே குத்தி வாய் வழியா கையை உள்ள விட்டு அவன் அப்படியே உள்ள இழுத்துக்குது அந்த மிருகம். அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு குட்டி பொண்ணு அம்மா அம்மான்னு கத்திட்டு வந்துட்டு இருக்கிறா. அவங்க அம்மாவை தொலைச்சிட்டா போல. அவங்க அம்மாவும் பொண்ணை தேடிட்டு கத்திட்டு ஓடுறாங்க. அந்த போலீஸை சாவடிச்ச அந்த மிருகம் அந்த அம்மாவை பாக்குது. இப்ப அந்த அம்மாவை சாவடிக்கிறதுக்காக ஓடி வருது. ஹீரோ அதை பாத்துடுறாரு. அந்த குட்டி பொண்ணு வந்துடுறா. "போங்க போங்க, உள்ள போய் ஒரு கேபின்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க" அப்படின்ட்டு ஹீரோ அனுப்பிடுறாரு. அப்போ ஒரு சின்ன பையன்
ஹீரோ குதிரையில ஃபர்ஸ்ட் வரும்போது குதிரை கொடுங்க நான் கட்டுறேன்ட்டு சொன்னால அந்த கிராமத்தை விட்டு எங்கேயோ வேற ஒரு பக்கமா எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கான். அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. தூரத்துல அந்த மிருகம் அந்த குட்டி பையனை சாகடிக்கிறதுக்காக பாயுது. அதுவும் அவன் பின்னாடியே ஓடுது. இப்ப ஹீரோ ஒரு கன் எடுத்து தூரத்துல இருந்து அந்த மிருகத்தை சுட பாக்குறாரு. பட் ஆனா அவரால் சுட முடியல. இப்ப அவரே அந்த இடத்துக்கு ஓடி போறாரு அந்த பையனை காப்பாத்துறதுக்காக. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா எல்லா பாறைங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கு. ஒரே பனி மூட்டமா இருக்கு. இப்பயும் அந்த பையனை பாத்துறாரு. பார்த்துட்டு டேய் இங்க வாடா கண்ணா அப்படின்ட்டு கூப்பிடும்போது அந்த பையன் பாட்டுக்கு எங்கேயோ ஓடி போயிடுறான். ஆனா அந்த மிருகம் இங்கதான் இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதனால சுத்தி முத்தியும் பாக்குறாரு. எங்கடா அந்த மிருகம்ட்டு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாறை மேல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஹீரோவை கடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவை கடிக்க ஆரம்பிச்சோன்னே ஹீரோ துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க அந்த பக்கம் வர அந்த மிருகத்தை பார்த்து சுட அது அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. இப்ப அவர் தொண்டையில பயங்கரமான கடி விழுந்திருக்கு. ரத்தமும் ப்ளீடிங் அதிகமாயிட்டு இருக்கு. அவரை தூக்கிட்டு போய் மலைவாய் கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. மலைவாய் இப்ப ட்ரீட்மெண்ட் பாக்குறா. அதுக்கெல்லாம் தையல் போட்டு விடுறா. அந்த மிருகம் ஒன்ஸ் கடிச்சதுன்னா ஒண்ணு அவனை சாகடிக்கணும், இல்லைன்னா இவன் அந்த மிருகமா மாறிடுவான். இவன் மிருகமா மாறினானா இந்த ஊரே சுடுகாடா மாறிடும். அதனால சீக்கிரமா இவனை கொல்ற வழியை பாருங்க அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் மலைவா இல்ல ஒரு உயிரை காப்பாத்துறது தான் நம்மளுடைய கடமை. ஒருவேளை இவன் மிருகமா மாறிட்டானா இவன் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோவை கொண்டு வந்து அவங்க வீட்டுல இருந்து ஒப்படைச்சிட்டு போறாங்க. அவரை பார்த்த உடனே அவங்க அப்பா ரொம்ப துடிச்சு போயிடுறாரு. ஓ மை காட் அப்படிங்கிறாரு. வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற ஹீரோக்கு பலவிதமான கனவுகள் நினைப்புகள்னு வருது. வினோதமான உருவங்கள், ஓனாய் மனுஷன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்ப வேலைக்காரன் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்காக வரான். பார்த்தா அங்க எம்லியும் இருக்கா. அதாவது இந்த விஷயம் கேள்விப்பட்டு எம்லியும் வந்திருக்கா அவன் ஹீரோவை பாக்குறதுக்காக. ஹீரோ ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வந்து நீதான் என் பையனை எப்படியாவது பாத்துக்கணும். நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். அதனால தயவு செஞ்சு நீதான் என் பையனை பாத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவரை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோ கண்ணாடி முன்னாடி நின்று அவருடைய கழுத்தை பாக்குறாரு. அந்த தையல் போட்ட தழும்பு இருக்குது. ஆனா லைட்டா மறைஞ்சிருக்கு. ஆனா தழும்பு இருக்கு. அந்த கடியோட தழும்பு இருக்கு. இப்ப ஹீரோவை தேடி அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாரு. எப்படி பார்க்க உடம்பு பரவாயில்லையா, எந்த விலங்கு கடிச்சதுன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோ தெரியல, அது என்ன விலங்குன்னு தெரியல, அது இருட்டா இருந்தது, பனிமூட்டமா இருந்தது, என்னால சரியா கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த மிருகம் கடிச்சா அந்த மிருகமாவே மனுஷன் மாறிடுவான்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. சோ உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்கா, அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அடுத்த சீன் ஹீரோவை நார்மல் ஆக்கிறதுக்காக எமிலி ட்ரை பண்றா. தண்ணிக்குள்ள கல்ல விட்டு விளையாட்டு காமிக்கிறா. ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு காதுல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை நீ கேட்டியா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கறாரு. எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது இல்ல ஏதோ குதிரைங்க வர மாதிரி சத்தம் கேட்குது அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா அந்த குதிரைங்க 1 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டு இருக்கு. ஆனா அதோடைய சத்தத்தை இப்பவே அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிருகமா மாறிட்டு இருக்காரு. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு சில போலீஸ் ஆபீசர்ஸ் குதிரைங்கள்ல வந்து இறங்குறாங்க. ஆக்சுவலா இவரை புடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. நாளைக்கு வர முழு பௌர்ணமி. இவனை விட்டோம்னா கண்டிப்பா ஊர்ல ஏதாவது கொலை நடக்கும். அதனால இவரை நாங்க புடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். ஒரு 4 பேரோட வந்திருக்காங்க. ஹீரோவோ எனக்குலாம் ஒண்ணு இல்ல, என்ன சும்மா விடுங்க, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க ஹீரோ சொல்றாரு. ஆனா அவனுங்க கேட்கற மாதிரி இல்ல. ஒரு குதிரையோ அவர் முன்னாடி வருது. அவர் அந்த திரும்பி அந்த குதிரையை பார்த்த உடனே குதிரை அவரை பார்த்து அப்படியே மிரண்டு போய் பின்னாடி போகுது. அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ் அவர் மேல பாய டுமீல்னு ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா. எவனாவது என் பையன் மேல கைய வச்சுங்க, கைய வெட்டிடுவேன்டா டேய் அப்படின்ட்டு வந்து நிக்கிறாரு. இத பாருங்க, உங்க பையன் கொஞ்சம் கொஞ்சமா மிருகமாயிட்டு இருக்கான். அவனை நாங்க இப்பவே கொண்டு போயிடுறோம், கொண்டு போய் கூண்டுல போய் அடைச்சிடறோம், இல்லைன்னா பெரிய விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோட அப்பாவோ அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது, என் பையன் அப்படிலாம் உருமாற மாட்டான், நீங்க வந்த வழியே பார்த்து கிளம்புங்கடான்ட்டு சொல்றாரு. இவர் பெரிய ஜமீன்தாருங்கிறதுனால எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த சீன் ஹீரோ கண்ணாடியில பாக்குறாரு. ஆனா இப்ப சுத்தமா அந்த தழும்பு அப்படியே மறைஞ்சு போச்சு. அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவர் உடம்புல சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க வீட்டுல வர எமிலி வேற இருக்கா. சோ அதனால உடனே போய் எமிலி உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறாரு. எமிலியோ நான் என்ன பண்ணேன், ஏன் திடீர்னு என்ன போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படிங்கிறான். அந்த ராத்திரி வேலையில ஹீரோயினை லண்டனுக்கு அனுப்பி வச்சிடறான். அவளுடைய சொந்த ஊரான லண்டனுக்கு கிளம்பி போயிடுறா. இப்போ இன்னைக்கு முழு பௌர்ணமிங்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே சாயந்தரம் 6 மணி ஆனோடனே எல்லாரும் வீட்டுக்குள்ள பயந்துடிச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஒரு சில பேர் எல்லாம் வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஜன்னலுக்கெல்லாம் பலகையால வச்சு சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. அங்க வீட்டுல ஹீரோ முன்னாடி அவங்க நாய் வந்து நிக்குது. ஹீரோ பார்த்துட்டு சாம் நான் தான்டா, ஏன்டா என்ன பார்த்து பயப்படுற அப்படிங்கிறாரு. ஆனா அந்த நாயும் அவரை பார்த்து பயங்கரமா பயப்படுது. ஏதோ அவர்கிட்ட ஒரு வித்தியாசத்தை அதை உணருது. இதை உணர்ந்த ஹீரோ ஓகே நமக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்க ஆரம்பிக்க போகுது, நம்மள நாமளே சாவடிச்சுக்கலாம், அவர் போய் கன்னு புல்லட் இதெல்லாம் எடுக்க பாக்குறாரு. அப்ப அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வந்துடுறாரு. மகனே என்னடா பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது நான் பேசாம என்ன நான் அழிச்சிக்க போறேன், ஒருவேளை நான் உருமாறிட்டேன்னா உங்களை இந்த ஊரை நிம்மதியா நான் விட மாட்டேன், அதனால பேசாம என்ன நானே சாகடிச்சுக்க போறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஹீரோவும் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு ரகசிய அறை இருக்கு. அது இதனால வரைக்கும் ஹீரோவுக்கே தெரியாது. அந்த ரகசிய அறைக்குள்ள போய் அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்க அண்ணனை சாகடிச்சது கரடி கிடையாது, ஒரு ஓனாய் மனுஷன். என்னது ஓனாய் மனுஷனா? ஆமா, முழு பௌர்ணமி ஆனா முழு நிலவு வந்தா அந்த ஓனாய் மனுஷனை நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்ம பார்த்தா அடுத்த செகண்ட் நமக்கு டெத் கன்ஃபார்ம். பேசிக்கிட்டே ஹீரோவை முன்னாடி அனுப்பிவிட்டு இவர் பின்னாடி அப்படியே நடந்து வராரு.
நடந்து வந்து அப்படியே ஒரு கேட் இருக்கு. அந்த கேட் அப்படியே சாத்திக்கிறாரு. இன்னைக்கு முழு பௌர்ணமி. எப்படியும் அந்த ஓநாய் மனுஷன் வெளியில வருவான். தயவு செஞ்சு நீ போய் ஒரு ரூம்குள்ள போய் ஒண்டிக்கோ. ஒருவேளை நீ ஓநாய் மனுஷனா மாறினா கூட அந்த ரூம் விட்டு வெளியில வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போறாரு. அவர் கண்ணெல்லாம் அப்படியே ஒயிட்டா மாறுது. ஹீரோ அதை பாக்குறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த நேரம் பார்த்து ஹீரோ உருமாறுறான். இப்பதான் ஹீரோ ஓநாய் மனுஷனாவே முழுமை அடைகிறான். கை கால் எல்லாம் பெருசாகுது. அப்படியே சதை எல்லாம் அப்படியே ஃபிட்னஸ் ஆகுது. ஹீரோவுடைய நார்மல் பல்லெல்லாம் உள்ள போய் டிராகுலா பல்லு பூரா வெளியில வருது. கையில இருக்கிற நகமெல்லாம் அப்படியே கூர் ஆகுது, பெருசாகுது. ஹீரோ முழு ஓனையா மாறினதுக்கு அப்புறம் ஊ ஊ அப்படின்ட்டு சத்தம் கொடுக்குறாரு. அந்த சத்தத்தை கேட்டு ஊர் மக்கள்லாம் அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சத்தம் வெளியில வந்திருக்கு. இன்ஸ்பெக்டருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓனாய் மனுஷன் கிளம்பிட்டான்டா, சீக்கிரமா அவனை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு மானை வச்சு ஒரு குழியை ஒண்ணு தோண்டி அந்த மானை கடிச்சு திங்கிறதுக்கு ஓடி வந்தா அந்த குழியில விழறதுக்காக செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஓனாய் மனுஷனும் ஓடி வரான். ஓடி வந்து அந்த மானை பிடிக்க வரும்போது அந்த குழிக்குள்ள விழுந்துறான். குழிக்குள்ள விழுந்த உடனே போலீஸ்காரங்க ஓடி வராங்க. மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு ஓடி வரும்போது தெரியாம ஒருத்தன் அந்த குழிக்குள்ள விழுந்துறான். கீழே விழுந்த உடனே அங்க இங்கேயும் சுத்தி பாக்குறான். திடீர்னு ஓனாய் மனுஷன் அப்படியே ஓடி வந்து ஒரே அடி. காதே பிஞ்சு போயிடுது. அவனை தூக்கி நிறுத்தி வச்சு நெஞ்சைய கிழிச்சு இதயத்தை பிச்சு எடுக்கிறான். குழியிலிருந்து வெளியில வந்த ஓனாய் மனுஷன் சர்றா மாதிரியா எல்லாத்தையும் போட்டு பிச்சு பீஸ் ஆக்குறான். குடலு, இடலு, மூளை, கண்ணு, கையு, காலு எல்லாம் தனித்தனியா பிச்சு கிடக்குது. அதுல ஒருத்த மட்டும் தப்பிச்சு ஓடுறான். ஆனா அவனையும் விடக்கூடாதுன்னு ஓனாய் மனுஷன் பின்னாடியே துரத்திட்டு ஓடி வரான். எபா இவங்கிட்ட மாட்டி கொடூரமா சாகிறதுக்கு பதிலா நம்மள நாமே சுட்டு செத்துக்கலான்ட்டு நினைக்கும் போது ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க வந்து பாக்குறாரு. பார்த்தா எல்லாம் சின்ன பின்னமாய் கிடக்குறானுங்க. இப்ப அடுத்த சீன் விடிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு மரம் இருக்கும் போல. அந்த மரத்துக்குள்ளேயே ஒண்டிக்கிட்டாரு. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மூஞ்சி, கை, காலு, ட்ரெஸ் எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. பார்த்தா அவங்க அப்பா அங்க நின்றுட்டு இருக்காரு. மகனே, உன்னை காப்பாத்தணும்னு நான் எவ்வளவோ போராடினேன். பட் ஆனா கவர்மெண்ட் மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. உன்னை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றான். இப்ப போலீஸ்காரங்களும் ஹீரோவை ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பனும் அடிங்க சார், அடிங்க, கொல்லுங்க சார், கொல்லுங்க, இந்த மகனுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்றாருன்னு தான் தெரியல. இப்ப ஜெயில ஹீரோவை வச்சு பயங்கரமா சித்திரவதை பண்றாங்க. அதுலயும் முக்கியமா அவரை அந்த ஓனாயா மாறாம இருக்கிறதுக்காக கியூர் ஏதாவது பண்ண முடியுமா, வேற ஏதாவது மெடிசன் ஏதாவது தயாரிக்க முடியுமான்ட்டு டாக்டருங்களும் வந்துடுறாங்க. அவங்களும் போட்டு பத்தாதைக்கு அவங்களும் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஐஸ் தண்ணிக்குள்ள எல்லாம் அமுக்கி விளையாடுறாங்க. ஹீரோனால முடியல. அந்த டாக்டர் மேல, டாக்டருடைய அசிஸ்டன்ட் மேல பயங்கர காண்டாயிடுறாரு ஹீரோ. எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுக்குறானுங்க. ஹீரோனால ஒன்னும் முடியல. அவருக்கு ஏதேதோ நினைப்புகள் வந்துட்டு போகுது. இப்ப ஹீரோவை பார்க்க அவங்க அப்பா வந்திருக்காரு. என்னடா மோனே, நல்லா வசதியா இருக்க போல அப்படின்ட்டு கேக்குறாரு. டே தகப்பா, ஏன்டா என்ன அநியாயமா மாட்டி விட்ட? நீ நினைச்சிருந்தா என்ன நீ காப்பாத்திருக்கலாமேடா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, நோ நோ நோ, ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த ஊர்ல ஒரு ஓனாய் தான் இருக்க முடியும். ஆனா அது நானா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட ஓபன் பண்றாரு. இப்பதான் ஹீரோக்கு தெரியுது ஹீரோவை கடிச்சது யாரும் இல்ல, அவங்க அப்பா தான். ஏன்னா அவங்க அப்பாவும் ஒரு ஓனாய் மனுஷன். இப்பதான் அந்த ட்விஸ்ட் நமக்கே தெரியுது. அவங்க அப்பா சொல்றாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேட்டைக்காக நான் போயிருந்தேன். அப்போ ஒரு ஓனாய் என்ன கடிச்சிருச்சு. அன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முழு ஓனாயா நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்ப அம்மா அன்னைக்கு செத்து கிடந்தது அவங்க சூசைட் பண்ணிக்கலையா, நீ தான் கொன்னியாடா அப்படின்ட்டு கேட்கும்போது எனக்கு வேற வழி இல்ல. அன்னைக்கு முழு பௌர்ணமி, நானும் உங்க அம்மாவும் தோட்டத்தை சுத்தி பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அப்ப அந்த நேரம் பார்த்து நான் உருமாறிட்டேன். வேற வழி இல்லாம உங்க அம்மாவை கடிச்சு நான் ரத்தத்தை குடிக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கரமான கோபம் வருது. அடங்கொய்யால நீயாடா எங்க அம்மாவை கொன்னது அப்படின்னு சொல்லி அடிக்க முயற்சி பண்றாரு. பட் ஆனா சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க. சரிடா மோனே, படுத்துங்க, ரெஸ்டடு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பையன் கத்துறான், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா டே அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்ட் எடுப்பா, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப அடுத்த சீன் முழு பௌர்ணமி. சோ அந்த முழு பௌர்ணமி அன்னைக்கு ஹீரோ ஓனையா மாறுறாரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாம் வச்சு ஒரு ரூம்ல டெமோ காமிச்சிட்டு இருக்காரு. அதாவது டெஸ்ட் பண்றாரு. ஒரு ஓனாய் கடிச்சா மனுஷன் ஓனையா மாறிடுவானா, இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு, இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் உலகத்துல இதெல்லாம் போய் நம்பலாமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவை வச்சு எல்லாரும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவோட வாய், கால், கை எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்காங்க. ஹீரோவோ ஏதோ சொல்லணும்னு துடிக்கிறாரு. வந்து அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட அந்த வாயில இருக்கிற துணி எடுத்து விடாம ஏதோ சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றாரு, ஒழுங்கா எல்லாரும் இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி போயிடுங்க, இல்லைன்னா நான் உங்க எல்லாத்தையும் கொன்னுருவேன், எல்லாத்தையும் கொண்டு ரத்தத்தை குடிச்சிருவேன், ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு மிரட்டுறாரு. ஹீரோ அப்படி சொன்னதை கேட்ட உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கு டாக்டர் பயங்கரமா கலாய்க்கிறான், நீ மட்டும் அப்படி ஓனாயா மாறிட்டேன்னா உன்னை இங்க இருந்து இந்த ஜன்னல்ல இருந்து தூக்கி வெளியில விசிறிடுவேன் அப்படின்ட்டு சொல்லும்போது எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஹீரோவோ, நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கடாடே அப்படின்ட்டு கத்துறாரு. ஆனா யாருமே ஒரு பேச்சை கேட்கற மாதிரி இல்ல. இப்போ ஹீரோ ஓனாயா உருமாறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த கை, கால் எல்லாம் பெருசாகுது. டாக்டர் பாட்டுக்கு பின்னாடி திரும்பி பேசிட்டு இருக்கிறாரு.
காமிக்கிறாரு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத பார்த்து அந்த ஸ்டேஜ்ல இருந்தவங்க எல்லாருமே டாக்டர் அங்க பாருங்க, டாக்டர் அங்க பாருங்கன்னு சொல்றாங்க. டாக்டர் அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஹீரோ முழு ஓனாயா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப கட்டி போட்டிருந்த செயின் எல்லாத்தையும் பிச்சிட்டு எல்லாத்தையும் சர்ற மாதிரியா கொள்றாரு. அசிஸ்டன்ட் பின்னாடி வந்து ஒரு ஊசி எடுத்து குத்துறான். அவனை பிடிச்சி படுக்க போட்டு அவன் வயிற்று அப்படியே கடிக்கிறாரு. கடிச்சு வயிற்றுக்குள்ள இருக்கிற ஈரலையே கடிச்சு வெளியில எடுத்துறாரு. அதை பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே அலறி அடிச்சுட்டு துடிச்சிட்டு ஓடுறானுங்க. கதவு வர பின்னாடி சைடு லாக் ஆயிருக்கும் போல. அங்க வேலை செய்யற ஒருத்தன் கிட்ட டே கதவு தொடடான்னு எல்லாரும் மரண பயத்துல கத்திட்டு இருக்காங்க. அந்த வேலைக்காரனும் இங்க கதவு லாக் ஆயிருக்குங்க, என்கிட்ட சாவி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்னையோட இந்த ஜன்னல் இருந்து தூக்கி போடுவேன்னு சொன்ன அப்படின்னு அந்த டாக்டரை பிடிச்சி அந்த ஜன்னல் இருந்து தூக்கி விசிறின உடனே மேல இருந்து செங்குத்தா வந்தவன் கீழே அந்த கேட்டு மேல குத்தி அப்படியே செத்து போயிடுறான். அங்க இருந்து ஹீரோவும் தப்பிச்சு போறாரு. அதை பார்த்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடுறாரு. கண்ணுக்கு முன்னாடி தெரியறவன் எல்லாத்தையும் பீஸ் ஆக்குறாரு. எங்க பார்த்தாலும் ஒரே பிளட் மயமாகுது. பில்டிங் மேல தாவி ஓடுறாரு. இன்ஸ்பெக்டரும் விடாம சுட்டுக்கிட்டே பின்னாடி ஓடி வரான். எங்கெங்கயோ பூந்து ஓடுறாரு ஹீரோ. இப்ப ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஒரு 10 போலீஸ் லைனா நின்னுக்காங்க. தூரத்துல ஹீரோ நேரா ஓடி வராரு. அவங்க சுடுறத பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயுமா தாவி குதிச்சு ஓடி வராரு. ஓடி வந்த வேகத்துல ஒருத்த மேல ஜம்ப் பண்ணி அப்படியே எகிரி அந்த பக்கம் தப்பிச்சு போயிடுறாரு. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றான், காட் ஹெல்ப் அஸ் அப்படின்னு, அதாவது கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். இப்ப யாருக்கும் தெரியாத ஒரு மறைவிடமான இடமா பார்த்து ஹீரோ போய் ஒண்டிக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க வேலை செய்யற இடத்துல அது அவங்களுடைய கடை ஷாப்பு. அந்த ஷாப்புக்குள்ள வந்து பாக்குறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமா தெரியுது. யாரோ உள்ள ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியுது. யார் அதுன்னு போய் பார்த்தா ஹீரோயின் பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. லாரன்ஸ் நீயா அப்படின்ட்டு கேட்கும்போது எங்க அண்ணனை கொன்னது எங்க அப்பா தான், அவரு தான் முதல் ஓனாய். எங்க அண்ணனை மட்டும் இல்ல எங்க அம்மாவையும் கொன்னது அவன் தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறா. என்ன சொல்றீங்க? சரி இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது நாளைக்கு முழு பௌர்ணமி, எங்க அப்பனை நேருக்கு நேர் நான் சந்திக்க போறேன். எப்படியாவது எங்க அப்பனை நான் கொல்லணும், இல்லைன்னா இந்த ஊரே சுடுகாடு ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த யுத்தத்துல ஒருவேளை நான் சாகர மாதிரி சிச்சுவேஷன் வந்தா கூட தயவு செஞ்சு என்ன கொன்னுருங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த ஓனாய்களை சாவடிக்கணும்னா சில்வரால செஞ்ச புல்லட்டுங்க இருந்தா மட்டும்தான் இந்த ஓனாய்களை சாவடிக்க முடியும். சோ அதனால எங்க அப்பனை சாவடிச்ச அடுத்த செகண்டே என்ன சுட்டு கொன்னுடுங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினும் இல்ல வேணாம், நீங்க உயிரோடு இருக்கணும், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, உங்களை மாத்திரத்துக்கு ஏதாவது வேற வழி இருக்கான்னு நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு, ஒரே சொல்யூஷன், நாங்க சாகணும், தயவு செஞ்சு அதை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்ப அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து லாரன்ஸ் இங்க வந்தானா அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோயினோ இல்ல அங்கெல்லாம் லாரன்ஸ் இங்க வரலையே அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்கள வெளியில தள்ளி விட்டு அந்த ரூம் முழுக்க செக் பண்ணி பாக்குறாங்க. எங்கேயுமே ஹீரோ இல்ல. இப்ப அடுத்த நாள் முழு பௌர்ணமி. ஹீரோ அவங்க அப்பாவை கொல்றதுக்காக அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த வீட்டு வேலைக்காரனை அவங்க அப்பா சாவடிச்சு மேல தொங்க விட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே ஹீரோ சாக்காய் போயிடுறாரு. அப்ப அந்த நேரம் பார்த்தா அவங்க அப்பா அங்க பியானோ வாசிச்சிட்டு இருக்காரு. வடமாவனே அப்பாவை போட்டு தலை வந்தியா அப்படின்னு கேட்கும்போது எங்க அம்மாவையும் அண்ணனையும் கொன்னதுக்காக உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில ஹீரோ தான் அடி பயங்கரமா வாங்குறான். அந்த கிழவன் போட்டு புரட்டி எடுக்கிறான் ஹீரோவை போட்டு அடி நடிச்சு ஹீரோவை அப்படியே நகர்த்திக்கிட்டு வந்து மேல நிலவை காட்டுறாரு. பார், முழுசா மாறி இருக்கிற அந்த நிலாவை பார் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவரை பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு டேபிள்ல படுக்க வச்சு கழுத்தை நெரிக்கும் போது ஹீரோவுடைய அப்பா இப்ப ஓனாயா மாற ஆரம்பிக்கிறாரு. ஓனாயா மாற ஆரம்பிக்கும் போதே பேசுறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் ஓனாயா மாற ஆரம்பிக்கிறான். எமிலியும் ஒரு பக்கம் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக குதிரையில வந்துட்டு இருக்கா. இங்க அவங்க அப்பா முழு ஓனாயா மாறிட்டான். முழு ஓனாயா மாறி ஹீரோவை ஒரு எத்து விட்டோன்னே ஹீரோ அப்படியே சுத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் விளறான். இப்ப பெரிய நகங்களுடைய ஓனாயுடைய கை மேல வருது. இப்ப ஹீரோவும் ஓனாய் மனுஷனா வந்து நிக்க. அப்ப ஓனாயோ சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வார சண்டைக்கு அப்படின்னு கத்துது. சட்டை பேண்ட் போட்டிருந்தா குட்டி ஓனாய், சட்டை பேண்ட் போடாம இருந்தா கிழட்டு ஓனாய். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. இடம் பூரா தீ பரவுது. அப்பங்கிற ஓனாய் நல்லா கடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் போல பையனை போட்டு அடி மேல அடி கொடுத்து பையனை கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறான். குட்டி ஓனாய் பயங்கரமா அடி வாங்குது, பயங்கரமா கத்துது. கிழட்டு ஓனாயோ போட்டு சாத்துன்னு சாத்துது. ஒரு கட்டத்துல குட்டி ஓனாய் ரொம்ப டயர்ட் ஆகி போயிடுது. இந்த பக்கமும் எமிலி வந்துகிட்டே இருக்கிறா ஹீரோவை காப்பாத்துறதுக்காக. நம்ம இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம எமிலியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் வந்துடுறான். இப்ப குட்டி ஓனாய் ரொம்ப டயர்ட் ஆகி போயிடுது. கீழே படுத்துட்டு இருக்கும்போது அந்த கிழட்டு ஓனாய் அப்படியே ஜம்ப் பண்ணி எகிரி அவங்க கிட்ட பறந்துட்டு வரும்போது இதுதான்டா டைம்னு சொல்லி காலை அப்படியே மடக்கி ஒரு ஒச விட்ட உடனே அது அப்படியே கிழட்டு ஓனாய் அப்படியே பின்னாடியே பறந்துட்டு போய் நெருப்புல போய் விழுந்துருது. நெருப்புல விழுந்த உடனே அந்த முடியெல்லாம் பொசுங்க ஆரம்பிக்குது. நெருப்புல அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது கிழட்டு ஓனாய். இப்ப குட்டி ஓனாய் ஒரே அடி தான் வயிறு கிழிஞ்சிருச்சு. மூஞ்ச காட்டுறாங்க. ஒரே அடி தலை பிச்சுக்கிட்டு போய் விழுது. அந்த நேரம் பார்த்து எமிலி உள்ள வந்துடுறா. எமிலியை பார்த்தோன்னே எமிலியை அட்டாக் பண்றதுக்காக ஹீரோ ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து சுட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கும் ஓனாய்க்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட ஹீரோயின் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. சில்வர் புல்லட்டால நிறைஞ்ச அந்த கன் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. இங்கேயோ ஹீரோ போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கடின்னு கடிச்சிட்டு இருக்காரு. ஒரு வழியா ஹீரோயின் ஓடுற காட்டு பக்கமெல்லாம் எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறா. நான் எவ்வளவு ஓனாயா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டரை விட்டுட்டு அப்படியே அவர் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. சுத்தி முத்தி மரங்களா
இருக்கு. ஓநாய் வரத பார்த்துட்டு ஒரு மரத்துக்கிட்ட ஒண்டிக்கிட்டா. அந்த பக்கமும் ஹீரோ வந்து நின்னுட்டு ஸ்மெல் பண்றாரு. மனித வாடைய கண்டுபிடிக்கிறாரு. இவ்வளோ அப்படியே முன்னாடி ஓடி போய் பார்க்கும்போது அங்க ஒரு அருவி இருக்கு. ஒன்னும் விழுந்தா அருவியில விழுந்து சாகணும். இல்லைன்னா இவனை துப்பாக்கியால சுட்டு சாகடிக்கணும். இது ஒண்ணுதான் ஒரே ஆப்ஷன் இப்ப ஹீரோயினுக்கு. இப்ப ஹீரோயின் முன்னாடி ஹீரோ வந்து நிக்கிறாரு. அவளோ வரத வரத அப்படின்ட்டு ரொம்ப பயந்துகிட்டே சொல்றா. கையில துப்பாக்கி வச்சிருக்கா. ஆனா அவன் பக்கத்துல வந்த உடனே துப்பாக்கியை கீழே போட்டுறா. அவனும் அவன் மேல சாயிறான். சாஞ்சிட்டு அவளை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறதுக்காக பாக்குறான். பட் ஆனா இப்பதான் அவ சொல்றா, லாரன்ஸ் என்ன உனக்கு தெரியும், என்ன நல்லா பாரு, என் கண்ணை பாரு, என் கண்ணை நல்லா பாரு, என் முகத்தை நல்லா பாரு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அவன் மனசை மாத்த பாக்குறா. அவ மைண்ட மாத்த பாக்குறா. ஹீரோவோ இப்ப அந்த மிருகத்தன்மையில இருந்து மனித தன்மை மாறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அப்ப அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க வர சத்தம் கேக்குது. அந்த போலீஸ்காரங்களை பார்த்தோன்னே மறுபடியும் மிருகத்தனம் ஆகுறான். எப்பா இவனை விட்டா நம்மளை கடிச்சாலும் கடிச்சிருவான்ட்டு ஹீரோயின் துப்பாக்கி எடுக்க முயற்சி பண்றா. அதை பார்த்த உடனே ஹீரோ அவளை கடிக்க இப்படி ட்ரை பண்ணும்போது டப்புன்னு சுட்டுறா. ஹார்ட்லயே சுட்டுறா. ஹீரோ அப்படியே சரிஞ்சு விழறான். அவன் செத்துட்டான்னு நினைச்சு அவன் எந்திரிச்சு நகரும் போது திடீர்னு அவ கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சுன்னு அவ அப்படியே திரும்பி பாக்குறா. அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓனாய் மனுஷன்ல இருந்து ஹீரோவுடைய உருவத்துக்கு மாறுறான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உயிர் பிரியுது. இப்ப கடைசியா ஹீரோ செத்து போயிடுறான். ஹீரோவோ அழுன்னு அழுவுறா. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல போலீஸ்காரங்க எல்லாரும் வராங்க. நம்ம இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. ஹீரோ அவனை கடிச்சு வச்சது கையில கழுத்துல எல்லாம் கடிச்சு வச்சிருக்காரு. இப்ப அந்த காயத்தையும் காட்டுறாங்க. மறுபடியும் ஒரு ஊல சவுண்டு கேக்குது. ஊன்ட்டு அதோட படம் முடியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததா? தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ராஜா. பாய்.